I'm so sorry. ஐயோ ரத்தம் வருதே. ஐயோ. எங்க? அடி பலமா பட்டுச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சு விட்டீங்களே, அதை நான் என்னன்னுக்கே சொல்லுவேன். ஐயோ என்னங்க நீங்க? அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே, இதுக்கு போய் முந்தானே அது இதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தாணி மூஞ்சியில படலையான்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தாணி என் மூஞ்சியில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர்தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வெக்கப்படுவா. இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸா அங்க வந்துருங்க. அப்புறம் நம்ம வேணாங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்ட்டுங்க. உங்க ஐடியாவே ஐடியா. மெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் ஃபார் ஐ அம் கொடைக்கானல். வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய். கோயம்புத்தூர் ஏன் சொல்ற? அட அது இல்லைங்க. என்ன அது இல்லைங்க போது இல்லைங்க? இந்த இடமெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கடைசியை பார்க்க வேண்டிய எந்த இடம்? நம்மன்னு சொல்லாத. நீயும் உன் பொண்டாட்டி பார்க்க வேண்டிய இடம் சூசைட் பாறை. அப்படின்னா என்னது? அங்க வந்து நின்னு தள்ளி விடுறேன். அடடடட, இந்த இயற்கையான இடத்துல மிருதங்கத்தை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயரே, மிருதங்கம் உண்டோ இல்லையா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். போங்கப்பா. முக்கியமான இடத்துக்கெல்லாம் இந்த மிருதங்கத்தை கொண்டு வர மாட்டான். கொடைக்கானல் கூட்டம் நிறைய வரும். நடுவில் உட்கார்ந்து வாச்சா கொடைக்கானல் செலவு கவர் ஆகும்ல. விஸ்வநாதா, வால் பேரிக்கா திங்காதரா, பின்னால வால் முளைக்கு. எனக்கு இல்ல ஜலகண்டேச்சே, என் பொண்டாட்டிக்கு தரேன், அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும். அப்படியே லயல் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு எல்லாரும் வாலோட இறங்குவோம். பறக்குதுடா பந்து. நம்ம போன சாந்தி எங்க காணோம்? அவசரமா எதுக்காவது போயிருக்கோம். என்னங்க நம்ம பையனையும் காணுமே? அவனும் அவசரமா எதுக்காவது போயிருப்பான். அப்ப 2 பேரும் போய் நல்ல விதமா குடும்பம் நடத்திட்டு. என்ன சொன்ன? யோ கோயம்புத்தூர், ஒருவளையும் ஜாக்கிரதை. வந்த இடத்துல என்ன சண்டை போட்டு? என்ன வந்த இடத்துல சண்டை? இதுக்காக இடக்கட்டி போட சண்டை போட முடியும்? எங்க போயிருக்க போறாங்க? எங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. யோ இந்த லொள்ளு மஸ்தி வேலையில என்கிட்ட வச்சுக்காத நீ. டாடி ஆண்டி எல்லாம் கொஞ்சம் வாங்க. இங்க பாரு, குட்டி போடுறதுக்கு நாய் படுத்துக்க மாதிரி எந்த நாயில மிதிச்சிருவேன். சம்பந்தி, அம்பிகாவதி அமராவதி மாதிரி அவங்களே அறியாம லவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோம் சம்பந்தி. கையறா, ஓடிச்சிருவேன். வெளியூர்ல வந்து உன் பொண்ணை விட்டு என் பையனை மயக்க பாக்குறியா? இந்த பாருங்க, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. டேய் ஜலகண்டேசே, அவங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த காலனிக்கு தெரியும் சொல்லிட்டேன். தெரியாதுடா. இப்ப தெரிஞ்சுக்கடா. டேய் தெரிஞ்சுக்க முடியாதுடா. என்ன சார் இப்படி கத்துறீங்க? இவங்க 2 பேரும் காதலிக்கிறது தப்பா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? தப்பு இல்லையே. யார் தப்புன்னு சொன்னது? டேய் நீ நல்லா படுத்துக்கடா, நல்லா அமைக்கி படுத்துக்கடா. இந்த பட்டத்து ராணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளபதி அதை நிறைவேற்றாம இருப்பனா? அப்படி நிறைவேற்றலன்னா அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கே கேவலம். இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா பைத்தியம் இல்லே, நான் பைத்தியம் இல்லே, நான் பைத்தியம் இல்லே. என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற? சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கல? சர்டிபிகேட்டா? பர்த் சர்டிபிகேட்டா? இல்ல. டெத் சர்டிபிகேட்டா? இல்ல. வேற என்ன சர்டிபிகேட்டா? அண்ணே, எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கல? அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களே. அண்ணே இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன 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 என்ன? இவன் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? இல்ல, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கேன். அப்படியா? டேய், காசு கொடுத்தா டாக்டர் பட்ட போய் வாங்கணும். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மைன்னு நாங்க நம்பணுமாடா?
அதெல்லாம் இல்ல டாக்டர்கிட்ட போய் என்ன பைத்தியம் இல்லைன்னு சரி ஐயோ சேனாபதி பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க அண்ணே. உன்னையும் பைத்தியம் நினைப்போம்ல நினைப்பாங்கண்ணே இவன் பைத்தியம் இல்ல அட பைத்தியப்பா இல்ல. ஓ பைத்தியங்கற ஆமா பைத்தியம் எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு யார்கிட்ட சர்டிபிகேட் இருக்கா 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 சொல்லுங்கயா இருக்கா ஐடியா ஏய் இங்க வா இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ எம்எஸ்சி டாக்டர் இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல பட்டம் வாங்கல எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க எனக்கு டாக்டர் கொடுத்தாரே அது செல்லாது அது சொல்லும் செல்லாது நீ பைத்தியம் பைத்தியம் தான்டா. ஐயா பைத்தியம் அப்பா செல்லாதா ஏய், பைத்தியம். பைத்தியமா நான் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் ஜிஞ்சமணி ஊரே உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம் கவலைப்படாம வாடா உன் மாதிரி ஆளை விட முடியுமா ஒரே கூத்தா இருக்கு கூத்துத்தான் ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க நாம தான் கோழி கொண்டு வரலையே அது கோழி இல்லங்க சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மனமே 6 பொண்ணோட அப்பன் யாரு நான் தாங்க உண்மைதானடி ஏங்க ஏங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு பேசாம கவனிடி ஜக்கம்மா நல்ல வார்த்தை சொல்லம்மா போடுங்க சோழிய 1 2 3 4 5 6 7 8 திடப்பொருத்தம் மனப்பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லது இல்ல உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும் உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும் என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுத சோழி சொல்லுது சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்தையா சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? என்ன சார் நீங்க உங்க கம்பெனி ஆண்டு விழாவை போய் மறக்க முடியுமா சார்? நாங்க ஆடுற ஆட்டத்துல கூட்டம் ஜெய ஜெயன்னு வரோம் சார். ஆட்டத்துல பச்சையமா உண்டா? பச்சையம்மா இல்லாம கரகாட்டமா. இந்த முத்தையா வச்சுக்க. சரி சார். வரேன். வாங்க சார். வரேன் முத்தையா. வாங்க சார். ஏங்க என்ன இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அலமேல அக்காவோட மக ஷகிலாவை கூட்டிட்டு போலாம்ல? ஷகிலா கரகாட்ட ஆடினா நீயும் நானும் தான் பார்க்கணும். பச்சையம்மாவோட அழகும் ஆட்டமும் யாருக்குமே வராது. சரி சரி வா. வாங்க 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 உள்ள வாங்க சார் வாங்க வாங்க வாங்க. எங்கடி உங்க வீட்டுக்கார காணோம்? அவரை தான் வரட்டி விட்டனே. கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா. என்னென்ன பை ரொம்ப வெயிட்டா இருக்கு? அக்கா கல்வாவா? கல்வாவும் இல்ல ஆட்டுக்குட்டியும் இல்ல. மார்க்கெட்டுக்கு போனேன் 2-3 டிசைன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன். வளையலா? காமிங்க. ஹாய் நல்லா இருக்குண்ணே. உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ. மிச்சத்தை கூட காமாட்சி கிட்ட கொடுத்துறேன். இதுவே நல்லா இருக்குண்ணே. இதே நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் வரேன்.
என்ன பச்சையம்மா முகத்துல ஒரு பரவசம் தெரியுது. வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. முத்தையாண்ட வாங்கி கொடுத்தாங்க. கலர் பார்த்து வாங்குறதுல முத்தையாண்ட மாதிரி ஆகாது. போயிட்டு வரேன். என்ன அண்ணன் புராணம் தான் பாடுறா. ஊரை ஏமாத்தலாம், நான் ஏமாறுவனா? இங்க பாரு. செல்லம் பாரு பாரு. என்னடி காமாட்சி, கையில நான் புது வளையலா? இப்பதாங்க வாங்கிட்டு வந்தாரு. அதான் எனக்கு தெரியுமே. அங்க கொடுத்தது போக மிச்ச மீதியா உன்கிட்ட கொடுத்துருக்கான். எங்க கொடுத்தது போக? நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு, ஒரு தெளிவான முடிவுக்கு வராத. அங்க பச்சையம்மா கையில பாரு, பழ பழங்குது. என்னன்னு தெரியலையே. என்னடா பகல்லையே கனவா? அது கனவாவே இருக்கட்டும், நிஜமாயிடக்கூடாது. இந்தா இத முதல்ல பத்த வை. புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்து. பச்சையம்மா அங்க ஜொலிக்கிறா, நீ என்னடா எரியாத தீக்குச்சி ஆயிட்டிய. நான் சொல்றத நீ செய்தியா? என்ன செய்யணும்? பச்சையம்மா மேல பழி விழுந்தா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம ஊருக்கு வந்துருவான். நம்மள கெட்டவங்க காமிச்சு கூடாது, மற்றவங்களை நல்லவங்க நம்ம ஏத்துக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுக்கிட்டா வெட்டுறான். என் செல்லக்குட்டையில சாப்பிடு. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு ஊட்டு. அவசாரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல, உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணம் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்துடலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி. குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா, அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்க முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பிறந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய. ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க. டே அழாடா என் செல்லல்ல, அழாடா என் செல்லல்ல. இப்போ என் பாட்டை வாசிக்கிறேன் பாரு. அழாதாடா அழாதாடா என் செல்லல்ல. டேய் தமிழே நில்றா. எதுக்கா என் முன்னாடி வரடா? நான் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வெத்தலாவுக்கு போட்டு வரலான்னு இருக்கேன். நீ ஏன்டா வர? எனக்கு ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்களா? ஓசியிலே உடம்ப ஏத்து. என் செல்லெல்லாம் டே அழாடா அழாதா. இப்போ பாரு என்ன பாட்டு வாசிக்கிறேன் பாரு. இப்போ பாரு அழாத அழாத என் கண்ணு இல்லை அழாதடா. மனசுல வளைய வட்டி நினைப்பு நடவட பாவனை எல்லாமே இருக்காதான். இந்த ஊர்ல வேண்டி நீ வாசிக்க முடியும், வேற ஊர்ல போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன பெரிய பாகவதரா? டேய் உனக்கு யார முல்லைச்சாமின்னு பேர் வச்சா? தொல்லைச்சாமின்னு வைக்காம. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாசிப்பை கட்டு எனக்கே ஆளுங்க வருது. அந்த பச்சை மண்ணு என்னடா பண்ணும்? வாடா பிள்ளைய காமாட்சிட்ட கொடுத்துட்டு. காமாட்சி கடைக்கு போயிருக்கிறேன், வந்த உடனே குழந்தைய கொடுத்துட்டு போலாம்.
அழக்கூடாதுடா. இங்க வா. சுச்சு அழக்கூடாது. சரி நான் வந்து பச்சைமா பாத்துக்கிடுவா. வா பத்திரமா பாத்துக்கோமா. அழக்கூடாதுடா. வா செல்லம், பால் பாரு, விளையாடலாமா? எப்படி போகுது பாத்தியா? சரிடா, நீ இங்கேயே இரு. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே இருக்கணும். சரியா? இது வந்துடுறேன். குழந்தைய காணமே. விஜய், விஜய். என்ன பச்சையம்மா, குழந்தை எங்க? இங்கதான் குழந்தைய உட்கார வச்சுட்டு பால் எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்ன சொல்ற நீ? டேய், குழந்தைய காணுங்கறடா. ஐயோ, குழந்தைய காணுமா? ஐயோ, குழந்தைய காணோமா? காண அடிச்சிட்டியா? பச்சையம்மா, ஒண்ணு பயப்படாத. பிள்ளை எவ்வளவு தூக்கிட்டு போயிருப்பான். டேய், இந்த குளத்து பக்கம் போ. நீ அந்த தோப்பக்கம் போய் பாரு. அம்மா, ஒண்ணும் பயப்படாத. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாத.